பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு பொது வெளியில சொல்றாரு. அப்போ அவருக்கு ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டார். ஸோ அது எந்தெந்த துறை நிறுவனங்கள் அங்க எங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணணும், ஒரு 3% கிட்டத்தட்ட 1,00,000 கோடி இன்னைக்கு திட்டக்குழு உறுப்பினர் நினைக்கிறாங்க. கடன் வாங்கினா உங்களுக்கு என்னன்னு கேட்குறேன் ஒரு இன்டர்வியூல. அரசாங்கம்னா கடன் தான் வாங்கும், அந்த கடனை வாங்கினா நீங்க அடைக்க போறீங்களா? இன்னைக்கு முதலமைச்சர் கொடுத்த பதில வந்து அதிமுக நிர்வாகம் நிதி நிர்வாகத்தை நல்லபடியா பண்ணின்றதுனால தான் கடனை வாங்கினாங்க, உலக வங்கி கடனை கொடுத்தது, அதனால அவங்க கடன் வாங்கினது சரி அப்படின்னு இந்த பதில 4.5 வருஷத்துக்கு முன்னாடி பொருத்தி பார்க்கலாமா? 3.5% மேல தாண்டக்கூடாது நம்மளோட ஜிஎஸ்டிபியில. மாநிலத்தோட வருமானத்துல 3.5% மேல தாண்டக்கூடாது. போன 24-25 பட்ஜெட்ல நம்ம 3.26க்கு வந்துட்டோம். 1.25 லட்சம் கோடி குடும்பங்கள் இன்னைக்கு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கா. தமிழகம் அந்த அளவுக்கு போயிடுச்சு. நீங்க தான் வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறது, நாங்க 16% ஜிஎஸ்டிபி உயர்த்திட்டோம்னு சொல்றீங்க. அப்போ 16% ஜிஎஸ்டிபி வளர்ந்தது அப்படின்னா குடும்பங்கள் கையில அந்த பணம் போலையா? அப்ப எங்க அந்த பணம் போகுது? ஆனால் நீங்க காங்கிரஸ்ன்ற கட்சி தமிழகத்துல இருக்கா இல்லையானே தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வேற போக்கடம் கிடையாதுன்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. அவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது 2011 ஆட்சிக்கு வரும்போது 1,10,000 கோடி கடன். அவங்க ஆட்சியை விட்டுட்டு போகும்போது 4,85,000 கோடி. வணக்கம் சிவா 1440 நேயர்களே. இன்றைக்கு தமிழகத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழக மக்கள் முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை நிதி நிலைமை. தமிழக மாநிலம் எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறது, அது அந்த கடன் சுமையானது ஒவ்வொரு தமிழ் மக்கள் தலையிலும் எவ்வளவு அளவுக்கு வந்து விழும், எதிர்கால சந்ததியினரை எவ்வளவு பாதிக்கும், இதையெல்லாம் நாம் கவலைப்பட்டு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். உதாரணமாக இன்று தமிழகத்தின் கடன் நிலைமை 9.5 லட்சம் கோடி. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கடன் நிலைமை 7.7 லட்சம் கோடி. இதில் புதிதாக சேர்ந்திருக்கும் விஷயம் என்னவென்றால், காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் இதை குறிப்பிட்டு சொல்லி தமிழகமானது உத்தரப்பிரதேசத்தை விட அதிக கடன் சுமையில் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். சோ நாம் இதனுடைய பாதிப்பு என்ன, இந்த கடன் நிலைமை என்பது எதிர்பார்க்கக்கூடியதா? இப்போது தமிழகம் கொடுக்கும் விலையில்லா பொருட்கள், விலையில்லா மடிக்கணி உதாரணம், அவை போன்ற பொருட்களை கொடுப்பதன் மூலம் இந்த கடன் சுமை இன்னும் அதிகரிக்க போகிறதா? இது எந்த நிலையில் தமிழக மக்களை கொண்டு செல்லும்? இது ஒரு தேர்தலில் ஒரு விஷயமாக பொருட்டாக மாறுமா என்பதையெல்லாம் நம்முடன் அனலைஸ் செய்ய திரு CA V சுப்ரா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் 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 சிவா. நீங்க சொல்லுங்க. நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த இப்போ இந்த ஸ்பெசிபிக்கா நீங்க அந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன ஸ்டேட்மெண்டோட எஃபெக்ட்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். அவர் சொல்லியிருக்காரு, யூபி உத்தரப்பிரதேசம் தமிழகத்தோட பெரிய மாநிலம், அது கடனை கம்மியா வச்சிட்டு இருக்கு, அதே நேரத்துல தமிழகம் கடனை அதிகமா வச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அதை பத்தி உங்களுடைய கணிப்பு என்ன சார்? சரி, பிரவீன் சக்கரவர்த்திக்கு வந்து INDA கூட்டணியில உள்ள தலைவர்கள், அதாவது அவரோட பார்ட்னர்ஸ் என்ன பதில் சொல்றாங்கன்றத சொல்லிட்டு நான் அப்புறமா நம்மளோட என்னோட பதில சொல்றேன். நானு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து இந்த ட்வீட்டுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்க நிதி நிர்வாகம் சரியாக இருக்கிறது, அதனாலதான் உலக வங்கி கடன் கொடுக்குது, அதனால நாங்க கடன் வாங்குறோம் அப்படின்றாரு. சரிங்களா? அதை தாண்டி வந்து திரு ஜெயரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளாதார குழுல இருக்கு. அதாவது திமுக அமைத்த ஒரு பொருளாதார குழுல திட்டக்குழு உறுப்பினர் நினைக்கிறாங்க. திட்டக்குழு தலைவரோ திட்டக்குழு உறுப்பினரோ அதுல பங்கனரியா இருக்கிற ஜெயரஞ்சன் ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடன் வாங்கினா உங்களுக்கு என்னன்னு கேட்கிறார் ஒரு இன்டர்வியூல. அரசாங்கம்னா கடன் தான் வாங்கும், அந்த கடனை வாங்கினா நீங்க அடைக்க போறீங்களா? சிவகுமார் அடைக்க போறாரா, சுப்ரா அடைக்க போறாரா, எக்ஸ் அடைக்க போறாரா, ஒய் அடைக்க போறாரா? உங்களுக்கு இதை பத்தி எதுக்கு கவலை அப்படின்னு அவர் கேட்கிறார். இந்த 2 கேள்விகளையும் நான் என்ன சொல்றேன், ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி, 4.5 வருடங்களுக்கு முன்னாடி நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தீங்கல்ல, அப்ப இத கேள்வியை நீங்க கேட்டீங்கல்ல, அந்த கேள்விக்கு இது பதிலாக எடுத்துக்கொண்டிருந்தால் நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பீங்களா? அதிமுக அரசாங்கம் கடனை வாங்கி அரசாங்கம் வந்து திவாலாக்கி போயிட்டு தமிழ்நாட்டை, அதனால நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து நிதி நிர்வாகத்தை சீரமைக்க போகிறோம் ஓகே அப்படின்னு சொன்னீங்க. அப்ப ஏன் இந்த பதில சொன்னீங்க? இன்னைக்கு முதலமைச்சர் கொடுத்த பதில வந்து அதிமுக நிர்வாகம் நிதி நிர்வாகத்தை நல்லபடியா பண்ணின்றதுனால தான் கடனை வாங்கினாங்க, உலக வங்கி கடனை கொடுத்தது, அதனால அவங்க கடன் வாங்கினது சரி அப்படின்னு இந்த பதில 4.5 வருஷத்துக்கு முன்னாடி பொருத்தி பார்க்கலாமா? ஜெயரஞ்சன் ஐயா கொடுத்த இன்னைக்கு பதில் பாத்தீங்கன்னா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உங்க வீட்டு பணமா அது? நீங்க தான் அடைக்க போறீங்களா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த வெள்ளை அறிக்கையில வந்து ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் 2,63,000 ரூபாய் கடன் இருக்கிறதுன்னு சொல்லும் போது ஜெயரஞ்சன் ஐயா எங்க இருந்தாரு? இன்னைக்கு இவர் சொன்ன பதில
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெள்ளை அறிக்கையில கொடுத்தார் இல்லையா? நீங்க ஆமா. எதுக்கு எங்க குடும்பத்தை பத்தி கவலைப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க? இந்த பதிலுக்கும் இந்த கேள்விக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதில வந்து அந்த கேள்விக்கு பொருத்தி பார்க்கலாமா? அதாவது தங்கள் மீது உள்ள தவறுகளை மறைப்பதற்காக இன்னைக்கு வந்து எல்லாமே மக்கள் மறந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. 4 வருஷம் வாக்கு வாங்குறதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னீங்க? இப்ப வந்து அரியணை விட்டு இறங்க போகும்போது சொல்கின்ற பதில் எப்படி இருக்கு பாருங்க. முன்னுக்கு பின் முரணா இல்ல? ஆமா. ஜெயரஞ்சன் ஐயா வந்து என்ன கேட்கிறாருன்னா, எதுக்கு வந்து நீங்க கவலைப்படுறீங்க? இப்ப உங்க அம்மா, அப்பா வாங்கினாங்களா அந்த கடன நீங்க அடைக்கிறதுக்குன்னு கேட்கறாங்க. எங்க அம்மா, அப்பா தான் வாங்கினாங்கன்னு நான் சொல்றேன். அதாவது இந்த தமிழக அரசாங்கம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு தாய் தந்தையரை போல வழி நடத்துவதில்ல. சரிங்களா? மெட்ரோ திட்டம் ஃபேஸ் 2 ஆகஸ்ட் 2021ல ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஸ்கீமாக 63,000 கோடிக்கு ப்ராஜெக்டை ப்ரப்போஸ் பண்ணாங்க இங்கேருந்து. அந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பியூரோன்னு ஒரு கமிட்டி இருக்கு மேல. அவங்க வந்து இதை வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னு அப்ரூவ் பண்ணாங்க. 4 வருடங்களாக இந்த திட்டத்தை வந்து மூவே ஆகல. பணமே இல்லை அரசாங்கத்துல. ஆகஸ்ட் 2025ல இங்க உள்ள நிதியமைச்சர் இல்ல முதலமைச்சர் எல்லாரும் கடிதம் எழுதி பிரதம அமைச்சருக்கு கடிதம் எழுதி இதை வந்து நீங்க சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமா எடுத்துக்கோங்க, அப்பதான் ஃபேஸ் 2 வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு உதாரணம், இவர்களால வந்து கடன் வாங்க முடியவில்லை. ஏன்னா வந்து கடன் வாங்குறதுக்கு வந்து 2-3 பேராமீட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஆமா. அதுக்கு ஒன்னாவது பேராமீட்டர் வந்து நம்மளோட பிஸ்கல் டெபிசிட், அதாவது ரெவென்யூ டெபிசிட்டை தாண்டி கட்டமைப்புகளுக்காக கடன் வாங்குறோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து வந்து வருகின்ற ஒரு காரணி வந்து பிஸ்கல் டெபிசிட். பிஸ்கல் டெபிசிட் என்பது 3.5% மேல தாண்டக்கூடாது. நம்மளோட ஜிஎஸ்டிபில மாநிலத்தோட வருமானத்துல 3.5% மேல தாண்டக்கூடாது. போன 24-25 பட்ஜெட்ல நம்ம 3.26க்கு வந்துட்டோம். வெறும் 0.24% தான் வந்து நம்மளால வாங்க முடியும். விச் மீன்ஸ் அபவுட் 8,000 crores தான் எக்ஸ்ட்ரா வாங்க முடியும். சோ இப்ப ஜெயரஞ்சன் ஐயா சொல்றாரு பாத்தீங்களா, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்கன்ட்டு. நீங்க அதிகமாக கடன் வாங்கினதுனால எங்களுக்கு தேவையான மெட்ரோ ஃபேஸ் 2 திட்டத்திற்கு கடன் வாங்க முடியாததுனால அந்த திட்டங்கள் தள்ளி போயின. 8,000 கோடி ரூபாய் தான் வாங்க முடிஞ்சது 63,000 கோடி ரூபாய்க்கு அந்த வாங்க வேண்டிய இடத்துல. அதனால திட்டம் டிலே ஆச்சு. நீங்க வேற வழி இல்லாம வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட போயிட்டு கேட்டீங்க, அவங்க அப்ரூவல் பண்ணாங்க. இத மாதிரி எத்தனை திட்டங்கள் வந்து தள்ளி போடப்பட்டிருக்கின்றன, தள்ளி போய் கொண்டிருக்கின்றன. இதனாலதான் நாங்க கேள்வி கேட்கிறோம். நீங்க வாங்க வேண்டிய ஒவ்வொரு கடனும் எதற்காக வாங்கினீங்க, அதற்குண்டான பயன்களை வந்து நம்ம வந்து அறுவடை செய்தோமா, அதுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் ஒழுங்கா வருகிறதா, அது கேட்க வேண்டிய கடமை வந்து அனைத்து 8 கோடி மக்களுக்கும் உண்டான தார்மீக கடமை. ஆமா. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப வாங்குற கடன்ங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போனான்னா, நம்ம எதிர்காலத்துல கடன் வாங்கக்கூடிய திறன் குறையும். அதனால வந்து வேற ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம கடன் வாங்கணும்னா, அந்த நேரத்துக்கு நமக்கு கடன் வந்து உடனே கிடைக்காது. அல்லது கேட்ட அளவு கிடைக்காது. அப்படின்னு சொல்ல கண்டிப்பா, வரீங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக. அது ஒண்ணு. அரசாங்கத்துக்கு வருகின்ற ஒரு அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னா 2 வகையில வருமானங்கள் இருக்கு. வருமானம் சொல்ல முடியாது. அதாவது பணம் பெறுகின்ற முறைகள், நிதி பெறுகின்ற முறைகள். நிதி பெறுகின்ற முறைகள் 2 தான் மேக்சிமம். ஒண்ணு வந்து அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும். வருமானம்ன்றது வந்து வரி மூலமாக வரும். இன்னொன்னு வந்து வெளி மாநிலங்களில் இருந்தோ, வெளிநாடுகளில் இருந்தோ, இல்ல மத்திய அரசாங்கத்தில் இருந்தோ கடன் வாங்கணும். இது 2 மூலமா தான் உங்களுக்கு வருமானம், நிதி வந்து வரும் நமக்கு, அரசாங்கங்களுக்கு. சோ கடன் வாங்குறது வந்து இத மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, வேற வழி இல்லாம நீங்க வந்து வரி வருமானத்தை உயர்த்த வேண்டும். வரி வருமானத்தை உயர்த்தினீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? ஏற்கனவே சொத்து வரியை உயர்த்திட்டீங்க, மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டீங்க, பஸ்ஸுக்கு பிரைஸ் ஏத்திட்டு இருக்கிறீங்க, சரிங்களா? பால் விலை ஏத்தியாச்சு. இத மாதிரி எல்லா இடத்துலயும் சொத்து வரி ஏத்தியாச்சு, வாகன வரி ஏத்தியாச்சு, வருஷம் ஏத்தி கொண்டிருக்கிறார்கள். போன வருஷம் நீங்க வந்து பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய பொங்கல் பரிசு தொகையை கொடுக்கல. இந்த வருஷம் கண்டிப்பா கொடுத்துருவீங்க. ஏன்னா 2026ல எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ நீங்க எலெக்ஷனை மட்டுமே காரணம் வைத்துக்கொண்டு உங்களுக்கு அந்த எலெக்ஷன் நேரத்துக்கிட்ட வரும்போது மட்டும் மக்களுக்கு வந்து கண்கட்டி வித்தை பண்ற மாதிரி இப்போ வந்து 17 லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்துருக்கீங்க. ஏன் போன வருஷம் கொடுக்கல? இந்த திட்டம் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. அப்போ வந்து உங்களுக்கு இந்த 17 லட்சம் மக்கள் எங்க போயிருந்தாங்க? திடீர்னு வந்து அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே போயிட்டாங்களா? சோ உங்களுக்கு வந்து வேணுங்கிற போது இந்த திட்டங்களை வந்து நிறைவேற்றுவதும், கையில பணம் இல்லாத போது தள்ளி போடுறதுன்றது வந்து மக்களோட வயிற்றுல அடிக்கிற மாதிரி இல்லையா? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. அனைத்து எதிர்கட்சியிடம் கேட்க வேண்டிய கேள்வி. இதுதான் நம்ம கேட்கிறோம். சார், இப்ப நான் இந்த கேள்விய வேற ஒரு ஆங்கிள்ல பார்க்க விரும்புறேன். இப்ப நம்ம உத்தரப்பிரதேசத்த எடுத்துப்போம். உத்தரப்பிரதேசம் தமிழகத்தோட பெரிய மாநிலம். அவங்களுக்கு இன்னும் நெறைய வந்து திட்டங்கள தீட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. தமிழக வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்குற வரைக்கும். அவங்க எப்படி வந்து 7.7 லட்சம் crore வந்து அவங்களோட நிதி கடன வச்சிருக்காங்க. அவங்க இன்னும் நெறைய திட்டங்கள மக்களுக்கு கொண்டு வரலையா? இல்லாட்டி மக்களுக்கு தமிழகம் பண்ற அளவுக்கு ஒரு நலத்திட்டங்கள அவங்க கொண்டு வரலையா? நலத்திட்டங்கள் வந்து
பயனாளிகளின் அடிப்படையில் நீங்க வந்து நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். ஓகே. உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா 24 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 24 கோடி மக்களுக்கு 8 லட்சம் கோடி கடன். நீங்க வந்து 7.6 லட்சம் 7.5 லட்சம் கோடிகள் கடன் சொன்னீங்க. நான் 8 ரவுண்டா பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. அப்போ ஒரு நபரின் தலையில் 30,000 ரூபாய் தான் கடன் இருக்கு. ஒரு நபரின் தலையில் 30,000 ரூபாய் தான் கடன். தமிழகத்துல 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து 9 லட்சத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். 9 லட்சம் கோடிகள் கடனை தாண்டி போயிருக்கோம். கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தலையிலும் இருக்கிறது. எப்படி இதுல வந்து உயர்ந்து வருகிறது அப்படின்னா, அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இங்க விடியல் பயணம்னு ஆரம்பிச்சீங்க. விடியல் பயணத்துக்கு யாரும் எதிரானவர்கள் அல்ல. ஓகே. முன்னாடிலாம் உங்களுக்கு தெரியும், காலேஜ் 1980ஸ்லாம் படிக்கும்போது காலேஜ்ல வந்து பஸ் பாஸ் டோக்கன் கொடுப்பாங்க. பஸ் பாஸ் டோக்கன் வந்து யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தான் கொடுப்பாங்க. அத மாதிரி நீங்க வந்து மகளிர் யாரெல்லாம் வந்து எந்த மகளிர்லாம் அந்த விடியல் பஸ்ஸுக்குள்ள ஏறுறாங்களோ அவங்களுக்குலாம் ஃப்ரீன்னு கொடுத்தீங்களா, தேவையில்லாதவர்களுக்கு வந்து நீங்க வந்து மானிய திட்டங்களை வந்து செலவழித்து பணத்தை வந்து வீண் விரயம் செய்கிறீர்கள். எப்படி வந்து நெல்லுக்கு வந்து தேவையான தண்ணியை மட்டும் அளிச்சா போறோம், தேவைக்கு அதிகமாக நீங்க வந்து தண்ணியை ஊத்தினீங்கன்னா தண்ணி விரயமாகும். நிறைய தண்ணி அந்த நெல் வந்து கன்சியூம் பண்ணி என்ன ஆகும், நெல்லும் வந்து நாசமாக போகும். ஸோ அனைவரையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, தேவையில்லாதவர்களுக்கு பணத்தை கொடுத்து இல்ல அவர்களை வந்து சோம்பேறிகளாக ஆக்குவதற்கு நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஸோ பயனாளிகளை கண்டறிந்து தேவையான திட்டங்களை மட்டுமே கொடுக்க வேண்டும். மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு தேதியில 1.33 லட்சம் கோடி மகளிர் குடும்பங்களுக்கு இந்த மகளிர் பயண தொகை இது உரிமை தொகை போய்கொண்டிருக்கிறது. அப்போ 1.25 லட்சம் கோடி குடும்பங்கள் இன்னைக்கு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கா? தமிழகம் அந்த அளவுக்கு போயிடுச்சா? நீங்க தான் வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறது, நாங்க 16% ஜிஎஸ்டிபி உயர்த்திட்டோம்னு சொல்றீங்க. அப்போ 16% ஜிஎஸ்டிபி வளர்ந்தது அப்படின்னா குடும்பங்கள் கையில அந்த பணம் போலையா? அப்ப எங்க அந்த பணம் போறது? மக்கள் கையில பணம் போல, இல்ல குறிப்பிட்ட மக்கள் கையில மட்டும் தான் பணம் சேமிக்கப்படுகிறது அப்படின்னா அது வளர்ச்சி அல்ல, அது வீக்கம். சார், இப்ப அடுத்த கேள்விய நான் வந்து ஒரு அரசியல் சூழ்நிலையில இருந்து கேட்க விரும்புறேன். ஏன்னா இத வந்து இப்ப எடுத்து சொல்லியிருக்கிறது பிரவீன் சக்கரவர்த்தி என்கிற காங்கிரஸ் தலைவர். அவர் காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருக்கிறது தமிழக மாநிலத்தில். அவர் தமிழகத்த குறை சொல்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இது வந்து எப்படி பார்க்கறது? காங்கிரஸ் வந்து திமுகல இருந்து ஒருவேளை வெளிவரத்துக்கான சிக்னல்ல இதுவும் ஒண்ணா? இது எப்படி பார்க்கறது நம்ப? இது வந்து 2026 எலக்ஷன்ல எப்படி வந்து எதிரொலிக்கும்? அதாவது ஒரு கட்சியில வந்து ஒரு நபர் வந்து ஒரு நல்ல ஒரு குரலை சொல்லியிருக்கிறாரு, உயர்த்தி சொல்லியிருக்கிறாரு, அவர் கருத்தை சொல்லியிருக்கிறாரு. கார்த்திக் சிதம்பரமும் இது மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவதுன்னா அவர் வந்து வேற கான்டெக்ட்ல இவிஎம் மிஷினை பத்தி காங்கிரஸ்ல உள்ள அனைத்து தலைவர்கள் குறை சொன்னாலும் கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, இவிஎம் மிஷின் நான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், கண்டிப்பாக அதுல வந்து யாரும் வந்து டேம்பர் பண்ண முடியாது, அதனால இவங்க வந்து கூட்டணி கலைஞ்சு போயிட்டா எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் போல. அது மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன கூற்று உண்மை. ஆனால் நீங்க காங்கிரஸ் என்ற கட்சி தமிழகத்துல இருக்கா இல்லையானே தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வேற போக்கடம் கிடையாதுன்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. ஏன்னா இப்ப ராகுல் காந்தி ஐயா அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து இருக்கிறது, அதுக்கு ஒரு காரணமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற திராவிட கழக கூட்டணி தான். திமுக கூட்டணியில இருந்ததுனாலதான் இங்கே தான் உங்களுக்கு ஒரு 10 சீட்டாவது கிடைக்குது. ஒரு 2 ஆட்சி காலமாக 2014 சரி 2019 சரி எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியாமல் இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்து ஒரு ஐஎன்டிஏ கூட்டணியை அமைத்து அதன் மூலமாக 99 சீட்டை வாங்கி ஒரு எதிர்கட்சி தலைவர் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி உட்காருவதற்கு ஒரு காரணம் வந்து இந்த கூட்டணி. அதனால ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு தேதியில ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பவர் கொண்ட ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுக்கு இந்த கூட்டணியை வந்து பயன்படுத்தி கொள்வாரே தவிர இந்த கூட்டணியை வந்து விட்டுட்டு வந்து வெளியில போயிடுவாங்க அப்படின்னு நான் வந்து நம்ப மாட்டேன். உண்மையை சொல்றேன். நான் வந்து இது வந்து எந்த கூட்டணிக்கு ஆதரவும் கிடையாது. இது ஃபேக்சுவலா நடக்க போற இது. ஒரு எதிர்கட்சி தலைவராக உட்காரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் தமிழகத்திலேயாவது அவருக்கு வந்து ஒரு வாக்குகள் கிடைக்குது, 10-15 சீட்டு கிடைக்குது. அதான் நான் சொல்றது வந்து 2029 மக்களவை தேர்தலை கணக்கில் கொண்டு. அதனால வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு சலசலப்புக்கு வேணா உபயோகப்படுத்திக் கொள்ளலாமே தவிர மற்றபடி இது வந்து கூட்டணிக்கு ஒண்ணுமே ஆகாதுங்க. தமிழகத்துல வேற எங்க போவாங்க அவங்க? டெஸ்ட் பண்ணாத விஜய்கிட்ட போவாங்களா? இல்ல வந்து சரி விஜய்கிட்ட தாவேக்காக்கே போறாங்க வச்சுக்கோங்களேன், சட்டசபையில தேர்தலில் வந்து கூட்டணி வச்சுக்கிறாங்க. மக்களவை தேர்தலில் யார்கிட்ட கூட்டணி வைப்பாங்க? மக்களவை தேர்தலில் தாவேக்கால வந்து ஒரு அகில இந்திய அளவுல வந்து நீங்க ஒரு கட்சிகளை வந்து ஒன்றுபடுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நோக்கத்துல அவங்க இருப்பாங்களான்னு தெரியல. அந்த நோக்கத்துல இருந்தா கூட எந்த கட்சிகள் உள்ள வருவாங்க, எந்த கூட்டணி வருவாங்க, யார் பிரதமர் வேட்பாளர், 2029 பாத்தீங்கன்னா மத்தியில யார் ஆள போகிறார்கள், அது வந்து பாஜக தலைமையிலான கூட்டணியா
இல்ல 2வது கூட்டணியான்னு தான் கேட்பாங்க. அப்புறம் காங்கிரஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. காங்கிரஸ் தலைமையில கூட்டணி இருக்குமா? இல்ல வெஸ்ட் பெங்கால் அவங்க வந்து மம்தா பானர்ஜி கூட அந்த தலைமை ஏற்று வரது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த கூட்டணின்ற போது ஆப்வியஸ்லி வந்து எல்லாரும் வந்து மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி நோக்கி போகும்போது இங்க வந்து வீக் கேண்டிடேட் இருப்பாங்க. அதனால காங்கிரஸ்க்கு அப்ப எங்க போகிறதுக்கு இடமே இருக்காது. அதனால அதை 2029 கருத்தில் கொண்டு மட்டுமே இந்த முடிவுகள் எடுப்பார்கள். அதனால இது வந்து உண்மையை எல்லாரும் சொல்றாங்க. இது வந்து மக்கள் வந்து இதை புரிந்து கொண்டு அதற்கு வந்து 2026ல தகுந்தபடி வாக்களிக்க வேண்டும். நீங்க சொன்னது ஒண்ணு. அதாவது நீங்க வந்து ஒருத்தரை குறை சொல்லும்போது மட்டும் அந்த கடனை வந்து நமக்கு அட்வான்டேஜா எடுத்துண்டு அவங்க நிர்வாக திறனின்மை அட்வான்டேஜா எடுத்துட்டு அந்த மாதிரிலாம் வந்து நீங்க வாக்குறுதியை வந்து கொடுத்துட்டு இப்ப நம்ம அதை பண்ணும்போது அதுக்கு அதிகமாக பண்ணும்போது வருஷா வருஷம் 1,00,000 கோடி கடன் வாங்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது 2011 ஆட்சிக்கு வரும்போது 1,10,000 கோடி கடன் இருக்கு. அவங்க ஆட்சியை விட்டுட்டு போகும்போது 4,85,000 கோடி கிட்டத்தட்ட 3,4 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. ஓகே, அதுல வந்து ஒரு 1,5 வருஷம் வந்து கொரோனானால வந்து உலகமே ஸ்தம்பித்து போய் வருமானமே இல்லாம மக்களை வந்து காப்பாற்றுவதற்காக அவர்கள் வந்து அரசாங்கத்தை நடத்தினார்கள். அதற்குண்டான நிதி ஆதாரங்களை செலவு செய்தார்கள். ஓகே, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குமே ஒரு 1,00,000 கோடி எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருப்பாங்க. சரி, அதையும் கணக்குல எடுத்துப்போம். வருஷத்துக்கு வெறும் 37,500 கோடி ரூபாய் தான் கடன் வாங்கினாங்க வருஷத்துக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு வருஷத்துக்கு 1,00,000 வாங்குறீங்க, 1,00,000 கோடி கடன் வாங்குறீங்க. இதற்கு நீங்க பதில் சொல்லணும்ல. இதுக்கு வந்து எந்தெந்த முறைகள்ல கடன் வாங்கியிருக்கிறோம், யார் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, இது வந்து இதுக்கு கட்டமைப்புகளுக்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், அந்த கட்டமைப்பு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினது வந்து என்னைக்கு நமக்கு ரிட்டர்ன் வரப்போகுது, எப்போ நம்ம அந்த கடனில் இருந்து மீண்டு வரப்போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு ரோட் மேப் நீங்க கொடுத்தீங்கன்னா மக்கள் நீங்க சொல்ற கொடுக்க போற வாக்குறுதிகளை வந்து நம்பி உங்களுக்கு வாக்களிப்பார்கள். இல்லைன்னா கண்டிப்பாக 2021 மக்கள் ஏமாந்த மாதிரி 26ல ஏமாற மாட்டார்கள். சார், இப்ப வர இயர் தான் வந்து தேர்தல் நடக்க போற இயர். இப்ப வந்து இத வந்து என்டிஏ மாதிரி ஒரு எதிர்க்கட்சி, ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு பிரதான எதிர்க்கட்சியா தேர்தல் நிற்க போறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஆட்சிக்கு வந்தான்னா, இந்த கடன்ல தான் அவங்க வந்து அவங்க நிதி நிலைமைய ஆரம்பிக்க போறாங்க. இத அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? இப்ப அவங்க எந்த அளவுக்கு இத எதிர்க்கணும்? அவங்க இத ஃபேஸ் பண்றபோது, அவங்களால எப்படி அவங்க திட்டங்கள செயல்படுத்த முடியும்? அது எந்த அளவு பாதிப்பு இருக்கும்? சார், அதாவது மிகப்பெரிய சவால். யார் ஆட்சிக்கு வந்தாலும் மிகப்பெரிய சவால். அதாவது வந்து அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வந்தது அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அட்லீஸ்ட். ஓகே, ஸோ அதிமுக என்பது கிட்டத்தட்ட ஒரு தமிழகத்துல வந்து ஒரு 50 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக மாறி மாறி இருந்திருக்குது. அண்ட் பிஜேபி வந்து மத்தியில் ஆளுகின்ற கட்சியாக இருக்கிறது. பிஜேபி தலைமையிலான நிறைய மாநிலங்கள்ல பிஜேபியோட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸின் அடிப்படையில் நிர்வாகத்தை சீரமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கோயிங் ஃபார்வர்ட் எந்தெந்த திட்டங்களில் வந்து முதலீடு செய்ய வேண்டுமோ அத்தியாவசிய திட்டங்களை வந்து முதலீடு செய்ய வேண்டும். பயனாளிகளின் நோக்கத்தின் அடிப்படையிலே மட்டுமே இந்த மானியங்கள் வழங்கப்பட வேண்டும். அண்ட் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்ல எதெல்லாம் வந்து நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறதோ அதுக்கு இவங்க 2 வாட்டிலாம் பொருளாதார குழுலாம் போட்டாங்க. இந்த குழுக்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. உண்மையிலே இறங்கி அந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்ல எங்க வந்து ரெவென்யூ லீக்கேஜ் ஆகி கொண்டிருக்கிறது, ஒரு 3% நம்மளோட ஜிடிபியில வந்து வருமானம் வந்து இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லையும் அரசு துறைகளிலும் வந்து லீக்கேஜ் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு பொது வெளியில சொல்றாரு. அப்போ அவருக்கு ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டார். சோ அது எந்தெந்த துறை நிறுவனங்கள் அங்க எங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணணும், ஒரு 3% கிட்டத்தட்ட 1,00,000 கோடி. இன்னைக்கு நம்மளோட தமிழக வருமானத்துல 3% விரயம் ஆகுது அப்படின்னா 1,00,000 கோடி. இந்த 1,00,000 கோடியை வந்து நம்ம எப்படி வந்து அரெஸ்ட் பண்ணி கண்டெடுத்து எவ்வளவு வெகு சீக்கிரமாக கஜானாக்கு கொண்டு வருகிறோமோ இந்த கடன் வாங்குவது வந்து தடுக்கப்படும். 2வது, இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மெஷினரியில வந்து தேவையில்லாத செலவுகள், டிராவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 2 வருடங்களுக்கு கசப்பான மருந்தாக இருக்கும். அனைத்து துறைகளும் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங், எப்படி கொரோனா போது வீடியோ கான்ஃபரன்சிங்ல மீட் பண்ணாங்களோ அதை மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங்ல மீட் பண்ணி தேவையில்லாத செலவுகளை குறைத்து புரோட்டோகால் எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சு இது மாதிரி பிஎஸ்யூவை மீட்டெடுத்து மானியங்கள் வந்து வெறும் உரியவர்களுக்கு மட்டுமே மானியங்களை போய் சேருவதற்கான ஒரு ஆடிட் ட்ரையலை உருவாக்கி ஒரு பல்வேறு தரப்பட்ட இடங்கள்ல வந்து இது மாதிரி நீங்க ரெவென்யூ லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணி ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணினால் ஒழிய வருகின்ற அரசாங்கத்துக்கு வந்து கண்டிப்பாக இது மிகப்பெரிய சவாலாக இருக்கு. சார், நன்றி சார். இவ்வளவு நேரம் எங்களோட இணைஞ்சு எங்களுடைய கருத்துக்களுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கிறேன், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ சிவா. தேங்க்யூ.